அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு குர்ஆனுடைய வசனம் பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆன் வசனம் ஓதுவதனால என்ன சிறப்பு, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவர் மூலியமாக ஒரு காரியம் ஆகணும், ஒருவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது கொஞ்சம் தடுமாறுது, அவங்க ஒத்துழைக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில், அதாவது ஹலாலான முறைக்கு நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப மெயின். அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை ஒருவர் மூலியமாக நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அது எந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம். குடும்ப ரீதியாக இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் வழக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். நியாயமான முறையில் உங்களுக்கு ஒருவருடைய காரியம் ஆகணும் அப்படிங்கும் போது இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். விரைவிலேயே உங்களுடைய என்ன தேவையோ அது விரைவிலேயே நடக்கும். 44 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு எந்த ஒரு நேரமும் அப்படின்லாம் கிடையாது. தொழுகையில் தான் ஓதணும் அப்படின்லாம் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு எந்த நேரம் தெரியுதோ அந்த நேரத்தில் உட்காந்து ஓதுங்க. ஆனால் தொடர்ந்து 44 நாளும் ஓதணும். ஒரு நாள் கூட விடாமல் கரெக்டாக ஓதிட்டு வரணும். முழு நம்பிக்கையோடு மனசில் எந்த ஒரு விஷயமோ அந்த மனசில் நியத்து வச்சுக்கிட்டு அல்லாஹ் மேலே பாரத்தை ஏற்றி மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அல்லாஹ்கிட்ட, நான் இந்த விஷயத்துக்காக ஓதுறேன்டா அல்லா, எனக்கு இதை நீ கரெக்டாக கை கூட செஞ்சு வை, உன்னை நம்பி நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓதணும். அது என்ன அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹா முதல்ல ஒரு தடவை ஓதிக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு, சூரா அஷம்ஸ் அந்த சூறாவில் இருக்கிற 9வது ஆயத்தும் 10வது ஆயத்தும் நீங்கள் 25 முறை நீங்கள் ஓதணும். தொடர்ந்து 44 நாள். முதல்ல ஃபாத்திஹா சூறா ஓதிட்டு அடுத்த சூரத்து ஷம்ஸில் 9, 10 அந்த 2 ஆயத்தையும் நீங்கள் 25 முறை நீங்கள் ஓதணும். சூரத்து ஷம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன், அதனுடைய அர்த்தமே சூரியன் தான். அதில் எந்த ஆயத்து அப்படின்னா 9வது ஆயத்து 10வது ஆயத்து. அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, قد أفلح من زكاها وقد خاب من دساها قد أفلح من زكاها وقد خاب من دساها. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திடமாக தோல்வியடைந்தான். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தான். இதனோட அர்த்தத்திலேயே உங்களுக்கு தெரியும், நேர் வழிக்காக நம்ம ஒரு விஷயம் முறையிடும் போது வெற்றி கண்டிப்பாக காண முடியும். நம்ம தவறான வழியில் செஞ்சால் அதுக்கான கூலி எல்லாம் நமக்கு தருவோம். நேரான ஒரு கரெக்டான ஒரு பாதைக்காக நீங்கள் ஒருத்தவங்க மூலயமா இந்த காரியம் நல்ல விதமாக நடக்கணும், ஒரு குடும்பத்துக்காக இல்லை ஒரு மற்றவங்களோட வாழ்க்கைக்காக, நல்ல விதமாக உங்களோட தொழிலுக்காகவோ இல்லை மற்றவங்க தொழிலுக்காகவோ எதுக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அதை நியத்தை வச்சுக்கிட்டு யார் கரெக்டாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களையும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை 25 முறை நீங்கள் 44 நாளும் தொடர்ந்து ஓதிவாங்க. இந்த 2 சூறாவையும் நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியோடு இந்த துஆவின் பரக்கத்தை கொண்டு உங்களோட காரியம் என்னவோ அது விரைவிலேயே அல்லாஹ் தாலா ஆமீனாக்குவான், வெற்றி அடைய செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உடனே கிடைக்கும். அல்லாஹ் நம்பி நீங்கள் இதை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை கொண்டு மற்றவங்களுக்கும் இது நிறைய பிரயோஜனமாக இருக்கும். யார் யாருக்கு உதவியாக தேவைப்பட்டுட்டு இருக்கோ அவங்களுக்கு அல்லாஹ் இதை கண்ணில் காட்ட வைப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.